வணக்கம். இப்போ பவர் ஃபேக்டரோட கண்ட்ரோல் பேனல் வயரிங் டயக்ராம் பத்தி பார்க்கலாம். இது பவர் ஃபேக்டர் ரிலே கண்ட்ரோலர். இது டிஸ்பிளேவோட வரும். இதோட ஆக்சிலரி பவர் பார்த்தீங்கன்னா LN 230 வோல்ட் சிங்கிள் பேஸ் பவர் இன்புட் கனெக்ட் பண்ணணும். இந்த ரிலேல நிறைய மாடல் இருக்கும். 230 வோல்ட் இருக்கும், 415 வோல்ட் இருக்கும். நான் இது 230 வோல்ட் இன்புட் பவர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாடல்ல பவர் ஆக்சிலரி பவர் வருதோ அதை கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா இன்புட் கரண்ட் S1 S2 இன்புட் கரண்ட் இதை ஒரு பேஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ரிலேக்கு காமன்ல ரெட் பேஸ்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து சிங்கிள் போல் MCPல இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ரிலே 1ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு செலக்ட் சுவிட்சுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட A2க்கு டைரக்டா நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்டர் 230 வோல்ட் காயில். அதே மாதிரி ரிலே 2, ரிலே 3, ரிலே 4 நம்மளுக்கு எத்தனை பவர் பேங்க் தேவைப்படுதோ அத்தனை அவுட்புட் எடுத்து செலக்ட் சுவிட்சுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா மேனுவலுக்கு ரெட் பேஸ்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து சிங்கிள் போல் MCPல கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு செலக்ட் சுவிட்சுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட்ல இருந்து A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது மேனுவலுக்கு. இந்த செலக்ட் சுவிட்ச் பாத்தீங்கன்னா 3-வே செலக்ட் சுவிட்ச். ஒன்று ஹேண்ட் மோடு அண்ட் ஆட்டோ மோடு. ஒன்று ஆஃப். 3-வே செலக்ட் சுவிட்ச். ஒன்று ஆட்டோவில் கனெக்ட் பண்ணிக்கிங்க, மேனுவலில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதோட அவுட்டை ரெண்டையும் லூப் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வயர் எடுத்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் வயரிங் இப்படி தான் பண்ணணும். அடுத்ததா பவர் வயரிங்கை பற்றி பார்க்கலாம். அடுத்ததா மெயின்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து மெயின்ல இருந்து 3 பேஸ் RYP எடுத்து MCCPல இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு 3 போல் MCPல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்து கான்டாக்டருக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு கான்டாக்டரோட அவுட் எடுத்து பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை பவர் பேங்க் தேவைப்படுதோ அத்தனை MCP அத்தனை கான்டாக்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த MCP எதுக்கு யூஸ் பண்றோம்னா பவர் பேங்க்ல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் அல்லது ஓவர்லோடு ஏதாச்சும் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகிக்கிறோம். அதுக்காக 3 போல் MCP நான் யூஸ் பண்றேன். நம்மளுக்கு எத்தனை பவர் பேங்க் தேவைப்படுதோ அத்தனை MCP அத்தனை கான்டாக்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.